கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய சத்தம் வல்லமை உள்ள சத்தம். ஹல்லேலூயா. அது காடுகளில் உள்ள மரங்களை பிளக்கும், அதிர பண்ணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவம் உள்ளவராக இருப்பார். வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. பிறந்த தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளை எங்களுக்கு கிருபையாக தந்திருக்கிறதுக்கான ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதில் கலந்து கொள்ள வந்து கொண்டிருக்கிற மக்களை சீக்கிரமாக அழைத்துவார். பல தரப்பட்ட மக்களை வருகிற நாட்களிலாவது அழைத்து வர முடியாது என்கிறோம். வந்திருக்க எங்களோடு கூட திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் பேசும்படியாக உங்களிடத்தில் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சம் மாற்றித்தாரும். இயேசுவின் இனிய நாமத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த லெந்து நாட்களிலே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வருடம்
மலைமேல் ஏறும் அனுபவம் என்பதை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு இந்த வருஷத்திலே இயேசுவின் சோதனை அதை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே இயேசு சோதனை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே எதை குறித்து தியானித்தோம்? மன்னாவும் இயேசுவும் நானும். மன்னா இயேசுவை குறிக்கிற இயேசுவோடு ஒப்பிட்டு அதோடு நம்மையும் ஒப்பிட்டு நேற்றைய தினத்தை தியானித்தோம். இயேசு மன்னா இயேசுவை குறிக்கிறது. மன்னா எப்படி இருந்ததோ மன்னாவுக்கு இருந்த குணங்கள் மன்னாவை போல இயேசு இருந்தால் அதை போல நாமும் இருக்க வேண்டும். இயேசுவை போல நாமும் நடக்க வேண்டும் என்பதை குறித்து நேற்று தினத்திலே நாம் தியானித்தோம். இன்றைக்கு மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. நான் வாசிக்கிறேன். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இதில் நாம் ஏற்கனவே 40 நாள் உபவாசமாய் இருப்பதை குறித்து நாம் தியானித்து விட்டோம். இன்றைக்கு நாம் உபவாசத்தை குறித்து தியானிக்க போவதில்லை. 40 நாள் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வேதத்திலே இந்த 40 என்ற எண் மிக மிக முக்கியமான எண். அது ஒரு விசேஷித்த எண். நம்முடைய ஆவிக்குள் ஜீவித்தோடு விட சம்பந்தப்பட்ட ஒரு எண். ஆயுதத்தை இயேசு 40 நாள் வனாந்தரத்திலே அங்கே சோதிக்கப்பட கொண்டு போகப்பட்டால் 40 நாள் வனாந்தரத்திலே உபவாசமாயிருந்து ஜெபம் பண்ணினார். அங்கே பிசாசை எதிர்த்து ஜெயித்தார். இந்த 40 நாள் என்று 40 என்று எண் வேதத்தில் பலமுறை வருகிறது. வேத முழுவதிலும் ஆதியாகமத்திலிருந்து 40 என்ற எண் பலமுறை வருகிறது. 40 நாள் என்று வருகிறது. இரவும் பகலும் 40 நாள் என்று வருகிறது. 40 வருஷம் என்று வருகிறது. இப்படி 40 என்று பலமுறை வருகிறது. இதில் 40 வருஷத்தை மற்ற காரியங்கள் குறித்து நான் இன்றைக்கு தியானிக்க போவதில்லை. இந்த 40 நாள் இதை குறித்து மட்டும் நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 40 நாள் இந்த லெந்து நாட்களிலே நாம் வருஷம் கூடி வருகிறோம். எதுக்காக வருகிறோம்? வேதத்தை தியானிக்க முடியாது. நேற்று ஒரு சபையில ஒரு பாஸ்டர் விசாரித்தார், இந்த 40 நாள் இதெல்லாம் மீட்டிங் எல்லாம் வச்சிருக்கீங்களான்னு கேட்டார். இல்லை, நாங்கள் அதுக்காக வேற தனியாக மீட்டிங் வைக்கல. அதிகாலையில இதுக்கு வேத ஆராய்ச்சி இருக்கிறது. அதிகாலையில 5:30 6:30 வரைக்கும் தலைமை சபையில நாங்கள் வேத ஆராய்ச்சியை வைக்கிறோம். நான் இதை முடித்து விட்டு மாலையில திடீர்னு சபையில 6:30 7:30 மணி வரைக்கும் அந்த வேதாட்சியை நடத்திவிட்டு வருகிறேன் என்று நான் சொன்னேன். அவர் ஆச்சரியப்பட்டார். அதிகாலையில் 5:30 மணிக்கா? அதிகாலையில் 5:30 மணிக்கா உங்க சபையில வராங்க? எனக்கு வரலாம், வராங்களே, நல்லா வராங்களே, நிறைய பேர் வராங்களே
என்று சொன்னேன். அவர் ஆச்சரியப்பட்டார். ஏனென்றால் அதிகாலையில் எழுந்திருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் எழுந்திருந்து ஆலயத்துக்கு வருவது இன்னும் ரொம்ப கஷ்டம். அதிலும் ஆலயத்தில் வந்து வேதத்தை தியானிக்கும் போது தூக்கமாக வரும். தூக்கம், நல்ல தூக்கம் வர வேண்டிய நேரம். ஆனால் எங்க சபையார் தூக்கத்தில், எங்க சபையார் தூங்காமல் நல்ல கவனமா கேட்கிறார்கள். அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இப்படி நாம வைப்பது எங்களுக்கு அதிக ஆசீர்வாதமா இருக்கிறது. அநேக காரியங்களை, அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று நான் சொன்னேன். இயேசு ஏன் 40 நாள் இருக்க வேண்டும்? 40 நாள் உபவாசம் இருந்தார் வனாந்திரத்தை தனிமையாக. இப்படி நேரத்தை ஒதுக்கி உடம்பின் தூக்கத்தை வெறுத்து தியாகம் பண்ணி, உணவை வெறுத்து தியாகம் பண்ணி தேவனுடைய சமூகத்தை காத்திருந்து இருக்கும் போது அதில் அநேக ஆசீர்வாதம். அது வீண் கிடையாது. அது ஒரு காலம் ஒருபோதும் வீண் கிடையாது. அதிலே தேவன் அதை கனம் பண்ணுகிறார். தேவன் நம்மை அதனாலே ஆசீர்வதிக்கிறார். ஆகினாலே நீங்கள் தொடர்ந்து தவறாமல் இதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் வருவது மட்டுமல்ல, இன்னும் வேற யாராவது கூட சொல்லி அழைத்து வாருங்கள். இந்த 40 நாட்கள் நீங்கள் வருகிறவர்கள் நின்று விடக்கூடாது. வருகிறவர்கள் தவறாமல் வர வேண்டும். வராதவர்களை கூட சொல்லி கூட அழைத்து வந்தாலும் சரி, சொல்லி மறுபடி கேட்டுக்கொண்டாலும் சரி. ஆகினால இதிலே ஆசீர்வாதம் உண்டு. வேதத்திலே சில இடங்களிலே 40 நாள் என்ற வார்த்தை வருகிறது. முதலாவதாக ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 7:12. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. மழை சாதாரண மழையா? சாதாரண மழைக்கு நம்மால தாங்க முடியவில்லை. கொஞ்சம் மழை பெய்தாலே அங்கே தண்ணி தேங்கி அங்கே கஷ்டப்படுகிறோம். ஆனால் பெருமழை சாதாரண மழை அல்ல. விடாமல் அடி 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 என்று விடாமல் பெருமழை பெய்து கொண்டே இருக்கிறது. அதுவும் எத்தனை நாள்? ஒரு நாளா 2 நாளா? 40 நாள் மழை இப்படியாக பெய்கிறது என்று சொன்னால் அது எப்படி இருந்திருக்கு யோசிப்பார். இப்படி பெய்யும் போது நோவா குடும்பம், நோவா, அவனுடைய மனைவி, அவனுடைய 3 மகன்கள், அவனுடைய 3 மருமக்கன்மார் ஆக 8 பேர் பேழைக்குள்ளே இருக்கிறார்கள். பேழைக்குள்ள 1 நாளா 2 நாளா 40 நாட்கள் பேழைக்குள்ளே தங்கி இருக்கிறார்கள். அடிக்குது மழை, பெரும் மழை அடியடி அடிக்கிறது. அங்கே உள்ள 40 நாள் அங்கே இருந்தார்களே, என்ன லாபம்? காக்கப்பட்டார், ரட்சிக்கப்பட்டார். உலகத்திற்கு அவ்வளவு மக்களும் மடிந்து போனார்கள், மறித்து போனார்கள். இவர்கள் சாகவில்லை. சாகாமல் பிழைக்கிறது தேவனை மகிமைப்படுத்த தேவன் இந்த மக்களுக்கு அப்படி 40 நாள் மழை பெய்தபடியினாலே அந்த 40 நாட்கள் பெய்த மழையிலே பூமி எல்லாம் முழுகி விட்டது. அங்கே எந்த மிருக ஜீவங்கள், மரம் செடிகள் எல்லாம் அழிந்தது. எல்லாம் பூமியில் முழுகி விட்டது. எல்லாம் முழுகின பிறகு 40 நாள் மழை பெய்து வெள்ளம் எல்லாம் பூமி தரை எதுவுமே தெரியவில்லை. எல்லாம் மூடி தரை அங்க பூமி அங்க தண்ணீர் உயர்த்திற்கு எல்லா மலைகள்
மலைகள் மரங்கள் எல்லாம் மூடி அதற்கு மேல ஒரு 15 அடி உயரத்துக்கு 15 உயரத்துக்கு தண்ணி. அப்படியாக இந்த பேழைக்குள்ளாக நோவாவும் அவன் குடும்பமும் இருந்து காக்கப்பட்டார்கள். 40 நாள் அவர்களுக்கு கஷ்டமாகத்தான் இருந்திருக்கும். நோவா குடும்பத்துக்கு 40 நாள் ரொம்ப கஷ்டமாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் அதனாலே ஆசீர்வாதம் என்ன, அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அதிலே அவர்களுக்கு ஆசீர்வாதம் வந்தது. நம்முடைய வாழ்க்கையில கூட பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், பல நம்மை எதிர்பாராத காரியங்கள், நாம் நினைப்போம் இதெல்லாம் தேவையாகும். ஆனால் கர்த்தர் அதன் மூலமாக நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்னும் மோசே யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். மலையில் அவன் எப்படி இருந்தான்? குசியாமல் குடியாமல் இருந்தான். 40 நாள் தேவனுடைய பாதத்திலே தனிமையாக காத்திருந்தான். அப்படி இருந்ததுனால என்ன லாபம், என்ன பிரயோஜனம்? உலகத்துக்கே தேவையான 10 கற்பனைகள், நியாயப்பிரமாணம் இதெல்லாம் கொடுக்கப்பட்டது. அவ்வளவு தியாகம் பண்ணி குடிக்கு தண்ணி கூட குடிக்காம அவ்வளவு தியாகம் பண்ணி 40 நாள் தனிமையாக ஒன்றும் புசிக்காமல் இரவு பகல் தூக்கம் கூட இல்லாதபடிக்கு அப்படியாக அவன் காத்திருந்தபடியினாலே அவன் கைவிட்டான். அது அவனுக்கு விருப்பமாக இருந்தது. அதுல அவன் எத்தனை முறை அந்த 40 நாளை விட்டுவிடவில்லை. ஒரு முறை ஏறி தேவை பார்த்து 40 நாள் இருந்தது மட்டும் போதாமல் திரும்ப திரும்ப எனக்கு 2 முறை 3 முறை கூட நான் அதை 40 நாள் மலைகளை ஏறி தேவனை சமூகத்திலே தங்கியிருந்தான். அது நம்முடைய வாழ்க்கையில் கூட, அதாவது கர்த்தருடைய பாதத்திலே காத்திருப்பதற்கு தனிமையாக காத்திருக்க வேண்டும். தனிமையாக தேவ சமூகத்திலே நம்முடைய நேரத்தை செலவிடும் போது அதிலே ஆசீர்வாதம் உண்டு. நமக்கு ஆலோசனை கிடைக்கும். இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஆலோசனை கர்த்தர் தருவார். ரகசியங்களை வெளிப்படுத்துவார். மறைபொருள்களை விலக்கி காட்டுவார். கர்த்தர் நமக்கு அதிலே ஆசீர்வாதத்தை அங்கே வைத்திருக்கிறார். இன்னும் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கள். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பார். பெலிஸ்தன் பிசாசுக்கு அடையாளமானவர், பெருமைக்காரனுக்கு பெருமைக்கு அடையாளமானவர். பிசாசானவர் பெருமைக்காரன் கோலியா. தினத்தோறும் 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வந்து நிற்பானாம். அப்போது எல்லாரும் நடுங்குவார்களாம். சவுல் ராஜா முதல் கடைசியாக படைத்த சாதாரண மனிதர்கள் வரை எல்லாம் கை கால் ஆடும் நடுங்கும். வந்தாலே இருந்தால் சவால் விடலாம். யாரா வருவது? என்னை ஜெயிக்க எதிர்த்து யுத்தம் பண்ண சண்டை போட யார் வருவது?
என்று சவால் விடுகிறான். அங்கே எல்லாரும் பயப்படுகிறார்கள். அப்படி 40 நாள் வந்து இது எதை குறிக்கிறது? இந்த உலகத்திலே நாம் வாழும்போது பிசாசு இப்படித்தான் தினந்தோறும் வருவான். தினந்தோறும் வந்து நம்மிடத்தில் நிற்பான், சவால் விடுவான். இயேசு சவால் விட்டார். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் என்று சவால். நம்முடைய அநேக சவால்களை பிசாசு விட்டுக் கொண்டிருப்பான். நாம் எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும். நாம் தேவனே வைத்திருக்கும் விசுவாசத்தை விட்டு விலக்க முடியாத, எப்படியாவது நம்மை பாவத்திலே விழுத்தள்ளி நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்பது பிசாசுடைய நோக்கம். ஆகினாலே இதை குறித்து நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். 40 நாள் வந்திருந்தான். ஆனாலும் கோலியாத்தை கொல்வதற்கு, யுத்தம் அவனோடு சண்டையிடுவதற்கு ஒருவரும் இல்லை. சாதாரண பொடி பையன், சுண்டக்காய் பையன் சொல்லலாம். தாவீது படிப்பறிவில்லாத, படிக்காத, அதனால்தான் அவன் ஆளுமை காண்பிட்டான். தாவீது கூட பிறந்த மற்றவர்கள் எல்லாரையும் அங்கே கவர்மெண்ட் வேலை கொடுத்துட்டான். சவுல் ராஜா அந்த சேரையில படையில சேரையில அவங்க யுத்தம் பண்ணுகிறாங்க. அவங்க அந்த நேரத்தில் சவுல் அந்த கோலியாத் வந்து சவால் விடும் போது அவங்க தாவீதின் சகோதரர்கள் எல்லாரும் அங்க இருக்கிறார்கள். அவங்களுக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்தான் தாவீது. இப்படி இருக்கிறது சாதாரண பையன், தாழ்மையான பையன். கொண்டு வந்தது அவன் கையில் இருந்தது பெரிய எண்ணம். அங்கே AK-47 கொண்டாந்தானா வேற என்ன தூக்கி வந்தான்? சாதாரண கவனம், உண்டிகோல் நாம சொல்லுவோம், உண்டிகோல் என்று சொல்லுவோம். கவனம் அவ்வளவுதான். இதை வச்சு என்ன யுத்தம் பண்ண முடியும் என்று நினைக்கும் அளவுக்கு சாதாரண காரியம்தான். எடுத்து சொன்னது தேவனுடைய நாமத்தினாலே, தேவன் நாமத்தினாலே நான் வருகிறேன். தேவனுடைய நாமத்தினாலே நாம் எதையும் செய்யலாம். அப்போது பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எடுத்தா ஒரு கல்ல அடிச்சா நெற்றிடப்பட்டது, விழுந்தது. கோலியாத் கையில் இருந்த அவனிடத்தில் இருந்த பட்டயத்தை எடுத்து கோலியாத்தின் கழுத்தை துண்டாக வெட்டி போட்டு இஸ்ரவேல் ஜனம் எல்லாருக்கும் ஒரு வெற்றியை தேடித்தந்தான். பிசாசு தினந்தோறும் வருவான். 40 நாள் என்றால் இந்த 40 நாள் மட்டுமல்ல, இது 40 நாள் ஒருவேளை சாப்பிடாம இருப்பாங்க, சிலர் பூ வைக்காம இருப்பாங்க, சிலர் கறிமீன் சாப்பிடாம இருப்பாங்க, சிலர் நான் அதை விட்டுடுவேன் இது விட்டுடுவேன் என்று இருப்பார்கள். இதெல்லாம் நல்லதுதான். இது 40 நாளைக்கு நான் குடிக்க மாட்டேன் என்று சிலர் தீர்மானம் எடுத்தார். 40 நாள் நான் சிகரெட் குடிக்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தார். 40 நாளுக்கு நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன். 40 நாளுக்கு மட்டும்தானா? நம்முடைய வாழ்நாளெல்லாம் வெறுக்க வேண்டிய கருத்தை, பாவத்தை விட்டு தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். அதுதான் தேவனை எதிர்த்தார். அதனால 40 நாள் பிசாசு நம்மை வந்து எதிர்ப்பது மட்டுமல்ல, 40 நாளோடு விட்டு விடுவதில்லை. இயேசுவை இந்த 40 நாளிலே முடித்து விடவில்லை பிசாசு. அதோடு இயேசு கிட்ட வராமல் இல்லை. அவன் இயேசு பிறந்ததிலிருந்தே, இயேசு குழந்தையாக இருக்கும் போது இயேசுவை கொல்ல பார்த்தான். அதன் பிறகு பல சந்தர்ப்பங்களிலே இயேசுவை கொலை செய்ய ஜனங்களை தூண்டிவிட்டு
பிசாசு நேரா வந்து கொம்பு வச்சுட்டு கருப்பா அது பல்ல காட்டிட்டு நாக்க நீட்டி அப்படிதான் வரமாட்டான். பிசாசனுடைய தன்னுடைய சொந்த சுய ரூபத்தில் வரமாட்டான். பிசாசானவன் எப்படி வருவாங்க? ஒளியின் தூதரை தரித்துக் கொண்டு வருவான். அப்போ நமக்கு தெரியாது இது பிசாசு என்று தெரியாது. யார் மூலமாவது வருவான். பிசாசனுடைய சுய ரூபத்திலே வந்தால் அவன் பிசாசு என்று நாம் கண்டுகொள்வோம். நான் கற்பா வந்தாக்கா கண்ணை வச்சுட்டு நாக்க நீட்டு பல்ல காட்டிட்டு அவன் வந்தா அது பிசாசு நமக்கு நல்லா தெரிந்து விடுது. பிசாசு அப்படி வர மாட்டான். யார் மூலமாக வருவான்? தொடர்ந்து வருவான். ஜனங்கள் மூலமாக தூண்டி விட்டான். இயேசு பலமுறை கொலை செய்ய நினைத்தார்கள். ஆண்டவர் இயேசுவை சிலுவைக்கு போவதற்கு முன்பே கொன்றுவிட வேண்டும். தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் இயேசு சிலுவையிலே மரிக்க வேண்டும், பல பாடுகள் பட்டு மரிக்க வேண்டும் என்பதுதான். பிசாசு ஜெயித்தது. ஆனால் பிசாசு அதுக்கு முன்னாலே கொலை செய்துவிட வேண்டும். அதுதான் பிசாசின் நோக்கம். அது நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய நேரம் வருவதற்கு முன்பாக நம்மை கொண்டுவிட வேண்டும் என்று பிசாசு நினைக்கிறான். அதற்காக பல துன்பங்களை கொண்டு வருவான், பல சோதனைகளை கொண்டு வருவான். நிம்மதி இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி நம்முடைய சந்தோஷத்தை எடுத்து போடுவான், பாவத்தை விட தள்ளுவான். இப்படி பல காரியங்களை செய்து சிலர் இதெல்லாம் தற்கொலை கூட செய்து கொள்வார்கள். நேரத்துக்கு முன்பு வேலை, கர்த்தருடைய வேலை வருவதற்கு முன்பு அங்கே தற்கொலை பண்ணிக் கொள்வார். இப்படி பல காரியங்களை பண்ண வைத்து பிசாசானவன் மக்களை நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும், கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய நோக்கம். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கர்த்தரிடத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அப்படிப்பட்ட கர்த்தருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பலத்தை ஆண்டவர் தாழ்மை, நம்முடைய வாழ்க்கை தாழ்மை. இந்த கோலியாத், தாவீது கோலியாத் கதையில நாம் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால் தாழ்மை. நம்முடைய வாழ்க்கையிலே பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தாழ்த்திக் கொள்ள வேண்டும். நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் கிருபை தருகிறார், பெருமை எடுத்துக் கொடுக்கிறார், அங்கே வெற்றி நமக்கு தருகிறார். இன்னும் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 19:8 வாசியுங்கள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவ பர்வதம் மட்டும் நடந்து போனான். 40 நாள் அங்கே எலியா தீர்க்கதரிசியை பற்றி சொல்லியிருக்க. எலியாவை கொண்டுவிட வேண்டும் என்று யேசபேல் அங்கே தேடிக் கொள்கிறான். ஆகாம் எலியா தீர்க்கதரிசி கொண்டுவிட வேண்டும். ஆகாம் ராஜாவுடைய மனைவி யேசபேல் தூண்டிவிட்டு அதற்கு கீழ்ப்படித்து ஆகாம் ராஜாவும் இங்கே எலியா தீர்க்கதரிசி கொண்டுவிட வேண்டும் என்று திட்டம் போட்டு தேடிக்கொண்டிருக்கிறார். இங்கு மாத்திரமாக அழைக்கிறார். கடைசி அவர் வீட்டில் சோர்ந்து போய்விட்டார். எலியா படுத்து தூங்கிவிட்டார். அப்பொழுது தேவன் அவரை தட்டி எழுப்புகிறார். அது முந்தின வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் வந்து
அவனை தட்டி எழுப்பி எழுந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அதனால நாம் செய்ய வேண்டிய காரியம் ஏராளம். கர்த்தர் நம்மை கொண்டு செய்யும்படியாக அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். நம் மூலமாக அநேக காரியங்கள் செய்ய முடியாத திட்டம் வைத்திருக்கிறார். அதுக்கு என்ன வேண்டும்? பலன் வேண்டும். கர்த்தருடைய பலன் இல்லாமல் நாம் செய்ய முடியாது. அதுதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அதனாலே நாம் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் சாப்பிட வேண்டும். சாப்பிடு என்று சொல்கிறார் தேவச்சந்திரன். எழுந்து சாப்பிடு, ருசி. நீ வெகு தூரம் பிரயாணம் பண்ண வேண்டியிருக்க, செல்ல வேண்டும். வாழ்க்கையில அநேக காரியங்கள் இருக்கு. இப்ப அவன் சாப்பிட்டு அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால், அந்த ஒருவேளை போஜனம் தான், நான் தினம் சாப்பிடவில்லை, ஒரே ஒரு வேளை போஜனம் சாப்பிட்டதுனாலே அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே தினம் தேவ பர்வதம் மட்டும் நடந்து போனான். 40 நாள் நடந்தான். 40 நாள் நடந்து போய்கொண்டே எங்காவது தங்கினானா, இளைப்பாறினானா, தூங்கினானா, வேற ஏதாவது சாப்பிடல. அந்த ஒருவேளை போஜனம் தான் 40 நாள். அப்போ அந்த ஒருவேளை போஜனத்திலே அவ்வளவு பலன் ஆண்டவர் கொடுத்து விட்டார். போஜனம் எப்போதுமே நமக்கு தேவனுடைய வார்த்தை வசனம். இந்த வேத வசனத்துல கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார். ஒரே ஒரு வசனம் போதும், ஒருவேளை போஜனம் போதும், ஒரே ஒரு வசனம் போதும், வாழ்நாளெல்லாம் வழி நடத்தும். வாழ்நாளெல்லாம் நடத்துவதற்கு கர்த்தர் பலனை கொடுத்தார். அங்கே எழுந்து அவன் 40 நாள் இரவும் பகல் ஒரே தேவ பர்வதம் மட்டும் நடந்தார். ஆகினாலே 40 நாள் என்பது ஒரு விசேஷமான நாள். 40 என்ற எண்ணே ஒரு விசேஷமான எண். 40 நாள் விசேஷமான நாட்கள். அதனால இந்த வேத ஆட்சியில 40 நாள் நீங்கள் தேவ சமூகத்தில் வருவது அதில் ஆசீர்வாதம் உண்டு. இதோட கடைசியாக ஒரு கருத்தை பார்த்து நாம் முடிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பல பாடுகள் பட்டு, சிலுவையிலே அறையப்பட்டு, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து உடனே பரலோகத்துக்கு போயில்லை. 40 நாள் இந்த உலகத்திலே அநேகருக்கு அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். ஏறக்குறைய 500 பேருக்கு அதிகமானவர்களுக்கு ஒரே நேரத்தில் தரிசனமாக இருக்கிறார். மாணவர்கள் வாசிக்கிறோம். அதனால 40 நாள் அநேகருக்கு காட்சி அளித்தார், தரிசனமானார், அநேகருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஏனென்றால் அப்பொழுதுதான் அவர்கள் பலப்படுவார்கள், அப்பொழுதுதான்
விசுவாசம் உறுதிப்படும். விசுவாசம் உறுதியாக நிற்பார்கள். அதனால் தேவ இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்தவர்கள் அவர்கள் மறுபடியுமாக பழைய வாழ்க்கையில வாழ மாட்டார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் தரிசித்து விட்டால் போதும், நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாக, நம்மை பலப்படுத்த முடியாகவும், நம்மை விசுவாசத்திலே உறுதியாக நிற்பதற்காகவும் கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறார். தரிசனத்தை என்றால் எங்க தரிசனம், எங்க பார்க்க வேண்டும்? இயேசு. இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். இயேசுவை பார்க்க வேண்டும். தரிசனம். இயேசுவை பார்த்தால்தான் நாம் பலப்பட முடியும். இயேசு எப்படி பார்க்கிறது? எங்க பார்க்கிறது? இங்கே சிஎஸ்சி சபை, வடபழனி சிஎஸ்சி சபையில் நாங்கள் குடும்பமாக 9 பேர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அந்த சிஎஸ்சி சபையில் நாங்கள் இருந்தபோது அந்த சபையில் ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தார். அவர் பெயர் புஷ்பநாதன். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சாட்சியாயிருந்து அவர் மறுத்து விட்டார். அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். என்ன பாட்டு? இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவது எங்கே கேட்கலாம். நம்ம பாட்டு புத்தகத்தோடு இருக்கிறது. இயேசுவை நாம் எங்கே காணலாம் நம்ம பாட்டு புத்தகத்தில் இருக்கு. ஆகையினாலே அவர் என்ன பாடுகிறார், அவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார், அவருடைய அனுபவம் என்ன? உண்மையான தேவனை காண வேண்டும் என்று சொல்லி எங்கெங்கெல்லாம் தேடினாராம், அலைந்தாராம், தெரிந்தாராம். எங்கேயுமே உண்மையான தேவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இயேசுவை காண வேண்டும், இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவது எங்கே கேட்கலாம் என்று சொல்லி இங்கும் அங்கமாக தெரிந்தாராம். எங்கேயுமே காண முடியவில்லையாம். கடைசியாக கண்ணீரோடு இந்த வேதத்தை திறந்து வாசித்தாராம். இந்த வேதத்தின் முன் விழுந்தாராம். அப்போது இந்த வேதத்திலே இயேசுவை கண்டாராம். பயந்தாங்க. இயேசுவை பார்க்கணுமா? இந்த பைபிள்ல தான் இயேசு பார்க்க முடியும். நான் உண்மையா நான் இந்து ஆட்டேன் நான் போட்டுக்கிட்டு எவ்வளவு தெய்வங்களை வணங்குகிறேன். உண்மையான தெய்வம் யார் என்று தேடி கொண்டிருந்தேன். இங்கிருக்க எல்லா கோவிலுக்கும் செல்வேன். இந்த வடபழனி கோவிலுக்கே மணிக்கணக்காக இப்போ ஒரே கூட்டமா இருக்குது. அப்ப தினமே இருக்க ஜாலியா நான் சின்ன பையனா இருந்தா போதும். அப்போ போய் மணிக்கணக்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது எதுக்காக? உண்மையான தேவன் யார் என்று தெரியவில்லையே. உண்மையான தேவன் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும். நான் மரித்தாலும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன். எந்த தெய்வத்தையும் நான் கண்டுபிடிக்க முடியவில்லை. எது உண்மையான தேவனை எங்குமே கண்டுபிடிக்க முடியவில்லை. அநேக புத்தகங்களை, மத சம்பந்தமான புத்தகங்களை, பக்திக்குரிய புத்தகங்களை வாசித்தேன். எதிலுமே உண்மையான தேவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியாக ஒருவருக்கு பைபிளை கொடுத்தாரு. பைபிளை கொடுத்த உடனே எடுத்து ஆதியாகமத்திலிருந்து வாசிக்க ஆரம்பித்தேன். அது அப்போதான் நான் SSLC படிச்சு லீவு, 2 மாதம் லீவு. அந்த லீவு நாட்கள் படிக்கிறதுக்கு டைம் ரொம்ப இருந்தது. படிச்சுட்டே இருந்தேன். இரவும் பகலும் இந்த வேதத்தை படித்துக் கொண்டே இருந்தேன். படித்து 2 மாதத்துல இந்த பைபிள் முழுவதும் படித்து முடித்து விட்டேன். ஆரம்பத்த உடனே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஆரம்பித்த உடனே அதிலிருந்து புதிய பலன், புதிய தெம்பு, ஒரு சந்தோஷம். ஆஹா, இது சாதாரண புத்தகம் அல்ல என்று சொல்லி படித்துக்கொண்டே இருந்தேன். இயேசுவை இந்த பைபிளில் பார்த்தேன். இயேசுதான் மெய்யான தேவன் என்பதையும்
இயேசுவை தவிர வேறு தேவன் இல்லை என்பதையும் இந்த பைபிளில் நான் கண்டுகொண்டேன். ஆகையினாலே இயேசுவை பார்க்கணுமா, இயேசுவை தரிசிக்கணுமா, பைபிள் இயேசு கண்ணுக்கு முன்னால் ஒன்று நிக்கல, இயேசுவை கண்ணால் ஒன்று பார்க்கல. ஆனால் இந்த வேதத்திலே இயேசுவை நான் கண்டுகொண்டேன். நீங்க அநேக நான் இயேசுவை தரிசித்தேன், பரலோகத்துக்கு போனேன், அதுக்குள்ள டிஃபன் சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன், இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். தரிசனம் பெற்றதாக சொல்கிறார். அப்போ உடனே மக்கள் என்ன, ஆஹா என்ன மாதிரி பக்தன், என்ன மாதிரி பரிசுத்தமா, எவ்வளவு பெரிய தேவனுடைய மனிதன் இவன், இயேசுவையே பார்த்தாராமே, இயேசு கூடவே பேசினாராமே, பரலோகத்துக்கே போட்டு வந்தாராமே, என்னென்னலாம் சொல்லி பெரிய ஆளாக நாம் நினைக்கிறோம். ஆனால் அங்கே தோமா, இயேசு 12 சீஷர்கள் ஒருவன் தோமா, அவரை பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன், பார்க்கறது மட்டும் போதாது, காயத்தை பார்க்கணும், காயங்களில் என் விரல வைக்கணும், அந்த காயம் உண்மையா உயிரோடு இருந்து விட்டாரா என்று நான் பார்க்கணும், இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவனுக்காக வேண்டியே இயேசு தரிசனமானார். அப்பொழுது தோமாவே வந்து பார், உன் விரலை காயங்களை விழாவிலே இடு. உடனே அவ்வளவுதான், தோமா தாழ்ந்து விட்டான், தன்னை தாழ்த்தி விட்டான். ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கையிட்டான். அப்ப இயேசு என்ன சொன்னாரு, தோமாவை நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? இயேசு காணாமலே நாம விசுவாசிக்கிறோம் இல்லையா? யாராவது இயேசு நேர கண்ணால் பார்த்துருக்கீங்க, யாரும் இருக்கிறீங்களா? யாரும் இல்லை, நானும் பார்க்கிறேன். ஆனால் காணாமலே விசுவாசிக்கிறோமே, அவர்கள் தான் யாரை விட மேலானவர்கள், பாக்கியவான்கள். வேதம் சொல்றது, இயேசு சொன்னார், நான் பார்த்தேன், தரிசனம் கண்டேன், இயேசுவை கண்டேன் என்று சொல்லு. நம்ம எல்லாம் அப்படிதான் நினைக்கிறோம், பெரிய பக்தர் பரிசுத்தர், அதனால தான் இயேசுவை காட்சி கொடுத்தார். இல்லை இல்லை, பயணப்படுங்க. அவன்தான் நேர கண்ணால பார்க்கணும், தரிசனம் பார்த்தா அவன் பெரிய ஆளுன்னு நினைச்சாரு. அவன் தான் சின்ன ஆளுன்றாங்க. இயேசு காணாமலே விசுவாசிக்கிறது தான் பாக்கியவான், மேலானவர்கள், பெரியவர்கள். அப்போ காணாம எப்படி பார்க்கிறது? இந்த பைபிள் எப்படி? அவ்வளவுதான். இந்த பைபிள் முழுவதும், வேதம் முழுவதும் இயேசு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் வரைக்கும் இயேசுவை பார்க்கலாம். இயேசு புதிய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, அதுவும் நாங்கள் சுவிசேஷத்தில் மட்டும் இல்லை, இயேசு ஆதியாகமத்திலிருந்தே பார்க்கலாம். வேதம் முழுவதும் எங்க படித்தாலும் இயேசுதான். எங்க வேதத்தில் எந்த வசனத்தை படித்தாலும் அந்த இயேசு வந்து விடுவார். அது ஒரு இயேசு வந்து நமக்கு காட்சி அளிப்பார். நமக்கு கண்ணால் பார்க்க முடியாது, நம்ம அனுபவிக்கலாம். அதனால கர்த்தரை பார்த்து காத்திருக்கு 40 நாள் காத்திருக்கு. அதனால் அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். அவருக்கு அது மாதிரி எனக்கு தரிசனமாகும் எதிர்பார்க்காது. வேதத்தை பாருங்க, அவ்வளவுதான். வேதத்தை யாரும் அது போதும், அதை விட மேலானது இது. வேதம் தான் நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடியது. இந்த வேதத்தை காட்டிலும் நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடியது உலகத்தில் எதுவுமே கிடையாது. பக்தி விருத்தி வேற இடத்துல அதுல பக்தி விருத்தி, இதுல பக்தி விருத்தி என்று சொல்லிக்கொண்டு ஜனங்கள் ஏமாந்து போகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள். இந்த வேதத்தை காட்டிலும் நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய உலகத்தில் எதுவுமே கிடையாது. இயேசுவை வேதத்தை பார்ப்போம், தினந்தோறும் பார்ப்போம். தினந்தோறும் எப்போதெல்லாம் நீ வேதத்தை எடுத்து வாசிக்கிறாயோ, தியானிக்கிறாயோ, அப்போதெல்லாம் இயேசுவை பார்க்கலாம். ஜெபம் பண்ணுவோம், கண்கள் மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். உங்களில்
யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்தில் நடத்தும்படியாக கேட்கிறேன். உங்களில் யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்தில் நடத்தும்படியாக கேட்கிறேன்.